ஷபீர், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரங்களை? விஜயுடைய பதவியேற்பு அப்படின்றது தள்ளி போகும், மேலும் தள்ளி போவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, விஜய் காங்கிரஸோட அவர் வந்து ஆதரவு கேட்டதை பாஜகவும் ரசிக்கலை. அதே போல் காங்கிரஸ் திமுகவில் இருந்து வெளியேறது திமுகவும் ரசிக்கவில்லை, ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. ஸோ வேறு விதமான கணக்குகள்லாம் வந்து தற்போது பேசப்படுகின்றன. காங்கிரஸ் திமுகங்கிறது உரசல் ரொம்ப நீண்ட நாட்களாக இருந்தது தானே. தேர்தலுக்கு பிறகு இப்படி ஒரு முடிவு வருங்கிறது ஒன்றும் ஆச்சரியமான முடிவு இல்லை. ஆச்சரியமாக இல்லை, பட் இருந்தாலும் வந்து அவங்களுக்கும் வந்து இதில் காங்கிரஸை எப்படி விட்டுருவாங்க, பாலிடிக்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. நீங்கள் வந்து ரொம்ப சாதுரியமாக எங்களை கூட்டணியை விட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா நாங்கள் விட்டுருவோமா அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் இந்த கோல்டு வார் அப்படின்றது நடக்குது. யாருமே பெருசாக ஓப்பனாலாம் யாருமே பேசல, பட் பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து அந்த செக் வந்து வைக்கிறதுக்கான வேலைகள் நடக்குது. இதில் பிஜேபியோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட்டுக்கான ஒரு தலைமை தாங்கக்கூடிய இடத்துல விஜய் நகருகிறார் அப்படின்னும் போது அதை பிஜேபி விரும்பவில்லை. நீங்கள் ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட்னா இவ்வளவு ஆண்டு காலம் அது திமுக தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ அந்த இடத்த விஜய் ரீப்ளேஸ் பண்றாரு, விஜயோட காங்கிரஸ் சேர்றாங்க. அதுக்கப்புறம் இடதுசாரிகள் வருவார்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கிறது. அதுக்கப்புறம் விசிகே, இவங்க எல்லாமே இவங்களை பைண்ட் பண்ணக்கூடிய அஜெண்டா ஒரு ஒற்றை விஷயம் என்னன்னா ஆன்டி பிஜேபி அப்படின்ற ஒரு விஷயம் தான். அது காங்கிரஸ் ஓப்பனாகவே கம்யூனல் ஃபோர்ஸஸை நாங்கள் வந்து தள்ளி வைக்கிறதுக்காக இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு அதை டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போ டிக்ளேர் பண்ணும்போது ஒரு புது ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட் தமிழ்நாட்டில் வரதை பிஜேபி விரும்பவில்லை. மாறாக பிஜேபி என்ன எதிர்பார்க்கிறது அப்படின்னா, நீங்கள் காங்கிரஸை வந்து வெளியேற்றுங்க, காங்கிரஸோட தேவையில்லை, நீங்கள் ஏடிஎம்கேவோட போய் அலையன்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்றது ஒரு விதமான. அதிமுகவில் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக சொல்கிறாங்களே, நாங்கள் வந்து இப்படி ஆதரிக்கக்கூடிய பேச்சே எழல, அதுக்கான வாய்ப்பும் இல்லைங்கிறார். அது எல்லாமே வெளியே ஊடகங்களில் பேசுறது. பட் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷனை ஒர்க் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னு பேக்டோரில் சில விஷயங்கள் என்பது நடக்கிறது. இப்போ அதனால தான் வந்து கவர்னரை போய் பார்க்கும்போது ஷாம் சார் சொன்ன மாதிரி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்காரா இல்லையா அப்படின்றது மட்டும்தான் கவர்னர் பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு பதவியேற்பு அப்படின்றத பண்ணிட்டு ஃப்ளோரில் தான் அவங்க நிரூபிக்கணும். ஓகே, அவங்களுக்கு எவ்வளோ ஆதரவு இருக்கு இல்லை அப்படின்றத லோக் பவன்ல நிரூபிக்க வேண்டிய அவசியம் என்பது தாவேகாவுக்கு கிடையாது. அது அந்த இடமும் கிடையாது. அவங்க உங்களுக்கு எவ்வளோ ஆதரவு இருக்கு அப்படின்றத அதை நாங்கள் ஃபுல் ஃப்ளோரில் இது பண்ணுறோம் அப்படின்னா அவங்களும் லீகல் ஒப்பீனியன் நாங்கள் கேட்குறோம் அப்படின்றாராம். இப்போ லீகல் ஒப்பீனியன் வந்து எதுக்கு கேட்க வேண்டும்? ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ். நீங்கள் எடியூரப்பா கேஸில் ரொம்ப கிளியராகவே சொல்லிட்டாங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இருக்காங்களா, ஃப்ளோரில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஃப்ளோர் இஸ் த பிளேஸ், அசம்பிளி இஸ் த பிளேஸ். ஓகே, வேற உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறதா இல்லையா? அந்த வழக்கில் ஒரு நாள் மட்டும்தான் நேரம் கொடுக்கப்பட்டுச்சு. எடியூரப்பா வழக்கில் நேர அந்த கால அவகாசத்தை குறைச்சதா இருக்கும். மேபி நம்ம ராமசாமி கிட்ட கூட கேட்டுக்கலாம் கிளாரிட்டி. அதுல இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா 15 நாள் அவகாசம் கொடுக்கலாம், ஆனால் 2 நாள் அவகாசம், ஒரு அவகாசம் கூட ரொம்ப குறைவான ஒரு நேரம் அப்படின்றது இருக்கிறது. நாம வந்து இந்த ஸ்டோரி அடுத்தது எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னா, சென்னை, மகாபலிபுரம், அதை தாண்டி பாண்டிச்சேரி வரைக்கும் சுற்றி இருக்கக்கூடிய ரெசார்ட்டை யாராச்சும் புக் பண்றாங்களா அப்படின்றத பார்த்துட்டு புக்கிங் கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு அப்படின்னா கதை மாறுகிறது. ஆல்ரெடி இப்போ 40 பேர் ரெசார்ட்ல தான் இருக்காங்க, டிவிகேல இருக்காங்க. அப்போ கதை மாறுகிறது. அப்படி வேற ஒரு ரெசார்ட் புக் பண்ணுவாங்க, வேற ஒரு கோணத்தில் கதை போகிறது அப்படின்ற மாதிரி கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். சில திருப்பங்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்கிறது. ஏமாவும் நிறைய விஷயம் சொல்றீங்க, என்ன நான் கேட்டுக்கிறேன். இல்ல வேற ஒரு கட்சி வேற என்ன வாய்ப்பு? ஏன்னா இவங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, இவங்க தான். அதுல 100க்கு மேல 3 இலக்க எண்ணிக்கையில் இருக்கிறது இவங்க மட்டும் தான். கரெக்ட். வேற யாரும் இது வரைக்கும் அபிஷியலா சேலஞ்ச் பண்ணதாவும் தெரியல. நாங்க வந்து அல்லது வேற யாரும் நாங்க வந்து எங்களுடைய இதுல என்னன்னா, உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த விஷயம் டிராக் ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு காலம் கடக்கிறதுங்கிறது கடக்கிறது அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் குட் நியூஸ் ஃபார் விஜய். ஓகே, அவரை நீங்க பதவியேற்க விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது திமுக தலைவர் சந்திச்ச கூட்டணி கட்சி தலைவர்கள் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து விஜய் தரப்புல இருந்து கேட்கப்படுகிறது அப்படின்னும் போது அவர் என்ன சொன்னார் அப்படின்றது தெரியல. ஏன்னா நீங்க வந்து ஆதரிக்கலாம் அப்படின்னு நீங்க முடிவெடுங்க அப்படின்னா அந்த முடிவுகளை அவங்க வந்து இண்டிவிஜுவலா எடுக்க போறாங்க. இப்போ சிபிஎம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து அவங்க சொன்னது வரைக்கும் செய்தி இருக்கு, ஆனா அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல. இல்ல நாங்க இதை பத்தி பேசணும்னு சொல்றாங்க, ஆனா அவர் என்ன ரியாக்ட் பண்ணாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களா? அது சிபிஎம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மீட்டிங்க்கு அப்புறம் எங்களுக்கு வந்து கூடுதல் அவகாசம் வேண்டும்,
நாங்க நேற்று வரை ஒரு கூட்டணியில இருந்துட்டு திடீரென்று நாங்க வந்து இந்த முடிவை எடுக்க முடியாது அப்படின்னாங்க. விசிகே அவங்களுக்கு ஸ்டேட் கமிட்டி மீட்டிங்ல தான் பேச வேண்டியது, ஸ்டேட் கமிட்டி மீட்டிங்ல தான் எடுப்பாங்க. பட் உள்ளுக்குள்ள ஒப்பீனியன் இஸ் டிவைடட். சில பேர் வந்து ஆதரிக்கலாம் அப்படின்றாங்க. நீங்க வந்து ஆன்டி பிஜேபி அப்படின்ற அந்த பிளாங்க்ல, அந்த அஜெண்டாவில் தாவேகாவுக்கு ஆதரிக்கலாம். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு இதுதான் ஒரு வாய்ப்பு, ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக செயல்படுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படின்னும் போது அந்த ஸ்பேஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்னாங்க. அதிமுக நிறைய சினாரியோ இருக்கு. நீங்க வந்து இடதுசாரிகளே இப்ப வந்து ஒண்ணு ஆதரிக்கிறதுனா உள்ள இருந்தா வெளியில இருந்தா வெளியே இருந்தா இப்படி அல்லது எதிர்க்கட்சியா இருக்கணுமா, உள்ள போக முடியாது. வெளியே இருந்தா அவங்க ஆதரிப்பாங்க. வெளியே இருந்து ஆதரிச்சாங்கன்னா அரசாங்கம் செய்கின்ற தவறுகளுக்கெல்லாம் மறுபடியும் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். ஏற்கனவே 5 ஆண்டு காலம் வந்து பல பிரச்சனைகள் வந்து அவங்களையும் பாதிச்சிருக்கு அப்படின்றத அவங்க உணர்றாங்க. மீண்டும் அதையே ஏன் கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற அந்த கேள்வி இருக்கு. சோ இது நிறைய பெர்முடேஷன் காம்பினேஷன் போயிட்டே இருக்கு எல்லா இடத்துலயும் நிறைய இருக்கு. எனி டைம் எனிதிங் கேன் சேஞ்ச். ஆர்கே சார் நிறைய தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க 2 பேருக்கு தெரியாம வேற எனக்கு கேட்டுருவோம் கட்டாயமா. அதுக்கு முன்னாடி வழக்கறிஞர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரி ராமசாமி, என்ன நடைமுறை, ஏன் காலம் தாழ்த்தப்படுகிறது? அப்ப இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு ஒரு விமர்சனத்தை ஷபீர் முன் வைக்கிறாரு. இவன் சிவன் சாரும் சொல்றாரு இதுல ஆளுநருடைய வேலைங்கிறது எண்ணிக்கை நிரூபிக்க சொல்றதுலாம் இல்ல, அதெல்லாம் ஃப்ளோர்ல பண்றதானேன்றாரு. என்ன நடைமுறைன்னு பாக்குறீங்க? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். மேட்டர் சொல்லுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆளுநர் இந்த கால அவகாசத்தில் தான் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்கான தேவையும் இல்லை. அந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றத ஷபீர் அவங்க சொன்னாங்க. ஒரிஜினலாக இடையூறுப்பா அவங்க கேஸில் இருந்து ஆரம்பித்து அதுலேயே ஃபஸ்ட்டு 12 நாள் இல்லை 2 வாரம் அப்படின்றது அது 24 மணி நேரம் டு 48 மணி நேரத்துக்குள்ளே ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு இப்போது நவம்நெகி கேஸ் வரைக்குமே அந்த பொறுப்பு வந்திருக்கு. அதில் என்ன வந்ததுன்றீங்க? எடியூரப்பா வழக்கில் இருக்கக்கூடியதை இப்போ நம்ம வந்து முன்மாதிரி எடுக்கணும்னா இருக்கு 2 வித்தியாசம். ஒன்று வந்து நார்மலாக வந்து எலெக்டட் கவர்மெண்ட்டோட ரெக்கமெண்டேஷனில் எய்ட் அண்ட் அட்வைஸில் ஆக்ட் பண்ணுறது கவர்னரோட பொறுப்பு. கவர்னரோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிறது வந்து அந்த கவர்மெண்ட் ஓத் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் கவர்னரோடது மட்டும்தான், வேறு யாருமே என்ன அப்படின்னு சொல்ல முடியாது. கவர்னர் அந்த டிஸ்கிரிப்ஷன் யாரால் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்றது அவரோட டிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான். இவங்க 108, 116, 118, 200 என்ன நம்பர் கொடுத்தாலும் அது அவரோட டிஸ்கிரிப்ஷன் ஒன்று. ஓகே. இரண்டாவது விஷயம், அவர் கூப்பிடணும் அப்படின்றமோ சட்டப்பூர்வமாக இவர்கள் வந்து 2 வாரம் கேட்குறாங்க. அந்த 2 வாரம் நான் கொடுக்க முடியுமா இல்லையா? இவங்க கொடுத்த போது இவங்களோட ஆஃபர் ஆஃப் இவங்களோட லெட்டர் என்ன, இவங்களை சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு கொடுத்த லெட்டர் என்ன அப்படின்றதையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதுலயே ஒரு குழப்பம் என்னன்னா, இவங்க வந்து எண்ணிக்கை அவங்க நிரூபிக்க வேண்டியது ஃப்ளோர்ல தானேங்கிறாங்க. இல்ல அது வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது அவங்க ஃப்ளோர்ல தான், அதுல வித்தியாசம் கிடையாது. இவர்கள் வந்து எங்ககிட்ட 118 இருக்குன்னு சொல்லிட்டு 108 மட்டும் தான் கொடுத்தாங்க அப்படின்னா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இது வந்து நம்ம இவர் என்ன எடப்பாடியார் அவர்களோட இதுலேயே பார்த்துக்கோ 2017 என்னால் இவ்வளோ ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். ஆனால் சிக்னேச்சர்ஸ் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்ற அந்த பொசிஷன்லாம் அன்னைக்குமே இருந்துச்சு அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அதனால இவங்க எத்தனை லெட்டரில் கொடுத்துருக்காங்க, இவங்க என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அப்படின்ற போது அதை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய அவசியமும் இருக்கு. இப்போ ஆளுநர் வந்து இது முடியவே முடியாது, உங்களுக்கு நான் ஆஃபரே பண்ணல அப்படின்றலாம் இல்லை, நான் கிளாரிஃபை பண்ணிட்டு கரெக்டான பொசிஷனோட நான் உங்களுக்கு ஆக்ட் பண்றேன் அப்படின்றது தான். அதுல வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. அது வந்து 7ஆம் தேதி தான் 8ஆம் தேதி தான் அப்படின்னு இது வந்து சும்மா ஒரு விஷயத்துக்கு சொல்லணும்னா இவங்க ஜனநாயகம் படம் மாதிரி தான், நாங்க ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அதனால நீங்க படத்தை மேக்ஸிமம் எங்களுக்கு இன்னைக்கே ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றது இவங்க நிர்ணயம் பண்றது கிடையாது. ஓத் டேக்கிங் டேட் அப்படின்றது இது வந்து இவர்களும் ஆளுநரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படின்ற போது இவர் இதெல்லாம் நாங்க பண்ண முடியும், இதெல்லாம் தேவை இருக்கு அப்படின்ற அந்த லெட்டர் ப்ராப்பரா இருக்கா இல்லையா